இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார். கடலிலே உடனே மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாகின்றது. அலைகள் படகுக்கு மேலே எழுந்து மோதிக்கொண்டிருக்கின்றன. சீடர்கள் அனைவரும் அச்சத்தாலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பயத்தால் உயிர் போய்விடுமே, கப்பல் மூழ்கிவிடுமே என்று, அந்த படகு மூழ்கிவிடுமே என்ற பயத்திலே நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு உறங்கிக் கொண்டிருக்கின்றார். உடனே ஆண்டவர் இயேசுவிடத்திலே ஓடி வருகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை எழுப்புகிறார்கள். எழுப்பிய உடனேயே அங்கிருக்கின்ற அந்த சூழ்நிலை முழுவதுமாக மாறிவிடுகின்றது. ஆண்டவர் இயேசு எழுந்த உடனேயே அந்த சீற்றத்தை, புயலை அடக்குகின்றார். மிகுந்த அமைதி உருவாகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களை, வாழ்க்கையிலே கடவுள் நம்மோடு இருந்தாலும் கூட இந்த துன்பங்களும் துயரங்களும் வரும் என்பதற்கான ஒரு சான்றுதான் இந்த நற்செய்தி வாசகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் அந்த சீடர்களோடு இருந்த பொழுதும் கூட அந்த சீடர்களுக்கு ஏற்பட்ட அச்சம் உயிரே போய்விடும் என்கின்ற அளவிற்காக ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்த பொழுதும் கூட அவர்கள் அந்த துன்பத்தை அனுபவித்தார்கள், அந்த பயத்தை அனுபவித்தார்கள். எப்பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்திலே சென்றார்களோ அப்பொழுது உடனே அனைத்து மாறியது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கடவுள் என்றும் நம்மோடு இருந்தாலும் கூட நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்கின்ற நினைக்கின்ற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் போராட்டங்களும் அச்சங்களும் நம்மை நோக்கி அடித்து கொண்டுதான் இருக்கும். அப்பொழுதெல்லாம் நாம் கேட்கின்ற கேள்வி, கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று. நான் நல்லவற்றை மட்டும்தானே செய்கின்றேன், என் வாழ்க்கையிலே நான் நல்லவையே செய்து கொண்டிருக்கின்றேன், கடவுள் எங்கே, ஏன் என் வாழ்வில் இவ்வளவு துன்பம் என்று நாம் கேட்கின்றோம். அதற்கான பதில்தான் இது. ஆண்டவர் இயேசு எங்கேயும் இல்லை, உன்னோடு தான் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு, இன்றும் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது எவ்வளவு வேகமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஓடுகின்றோமோ அவ்வளவு வேகமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த சூழ்நிலை மாறி சாதாரண சூழ்நிலையாக வந்துவிடும். நாம் அவரிடத்தை ஓடுகின்ற வரையில் நாம் அந்த துன்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்போம். ஒரு முறை நாம் அவரை நம்முடைய வாழ்விலே, நமது உள்ளத்துக்குள் இருக்கின்றவரை நாம் எழுப்பி விடுகிறோம் என்றால், அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் அணுகி எழுப்புகிறோம் என்றால் உடனே அந்த சூழ்நிலை மாறிவிடும். அதுவரையில் நாம் அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்போம். அடுத்ததாக, உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவரை சீடர்கள் எழுப்பாவிட்டால் அந்த படகு மூழ்கி இருக்குமா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அந்த படகிலே அவ்வளவு துன்பங்கள், அத்தனை அலைகள், அந்த அளவிற்கு புயல் மோதினாலும் கூட ஆண்டவர் இயேசு அந்த படகிலே இருக்கின்ற வரையில் நிச்சயமாக அவர் அந்த படகை மூழ்க விட்டிருக்க மாட்டார். அதுதான் உண்மையான ஒன்று. எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை இந்த உரோமை படைவீரர்கள் கைது செய்ய வருகிறார்களோ, வந்த பொழுது அவர் சொல்லுகின்றார், என் சீடர்களை போக விடுங்கள், என்னை நீங்கள் கைது செய்து கொள்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக அந்த இடத்தில் அந்த படகை மூழ்க விட்டிருக்க மாட்டார், அந்த சீடர்கள் அவரை எழுப்பாவிட்டாலும் கூட. அதுதான் நம் கடவுள். கடவுள் நாம் அவருக்கு செல்லாவிட்டாலும் கூட ஒரு சூழ்நிலைக்கு பிறகு அவரை நம்மை தேடி வந்து காப்பாற்றுவார். அவரை நம் அருகில் ஓடோடி வந்து நம்மை காப்பாற்றுவார். அதுதான் உண்மையான ஒன்று. லூக்கா நற்செய்தியிலே 7வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 16வது வசனங்கள் வரை உள்ள அந்த இறைவார்த்தைகளிலே ஒரு நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு நயின் என்னும் ஊருக்கு செல்லுகின்றார். அந்த இடத்திலே அவர் அந்த ஊரினுடைய வாயில் அருகில் செல்லுகின்ற பொழுது ஒரு இறந்து போன ஒரு சிறுவனை அங்கே மக்கள் சுமந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே அழுகையும் ஒரே கூக்குரலும் அங்கே எழுப்பி அழுது புலம்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிறுவனுக்கு தாய் இருக்கின்றால், அந்த தாய் கைம்பெண். அந்த கைம்பெண்ணும் அழுது புலம்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த உடனேயே யாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து உதவியை கேட்கவில்லை. ஆண்டவர் இயேசு தானாக முன் வந்து அவரை ஓடோடி சென்று அங்கே அந்த சிறுவனை சுமந்து சென்றவர்களை நிற்க சொல்லுகிறார். அவர்கள் நின்ற உடனேயே அவர் பாடையை தொடுகின்றார். பாடையை தொட்டு அந்த சிறுவனத்தில் சொல்லுகின்றார், சிறுவனை நீ எழுந்திரு என்று சொல்லுகின்றார். உடனே அந்த சிறுவன் உயிர் பெற்று எழுகிறான். உயிர் பெற்று எழுந்த உடனே அந்த சிறுவனை அவனுடைய தாயிடத்திலே, அந்த கைம்பெண் இடத்திலே கொடுக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
அதன் பிறகு அந்த மக்கள் அனைவரும் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியமானது. லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் அந்த 16வது வசனத்திலே மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாக சொல்லுகிறார்கள், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று அவர்கள் அந்த இடத்திலே ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறார்கள். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று. இதுதான் நம் கடவுள். நாம் அவரை ஒரு சில நேரங்களிலே நாம் அணுகாவிட்டாலும் கூட அவர் நம்மை தேடி வந்து நமக்கு தேவையான அனைத்தையும் செய்வார். அதுதான் நம் கடவுள். நம் கடவுள் நம் மீது அந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்ற பொழுது உடனடியாக நாம் நம்மையே இறைவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம், அவரை அணுகுவோம், இறைவன் நம்மை பாதுகாப்பார். ஆமீன்.